ஹலோ பியூட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்ஸோட ப்ளஷ் பேலட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதிலே வந்து ஹைலைட்டரும் சேர்ந்தே இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஒரு ப்ளஷ் பேலட் தேடிட்டு இருந்தேன். பொதுவாகவே ப்ளஷ்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அது நம்ம பார்க்குறதுக்கு ஒரு டால் மாதிரி ஆக்கிருமோ அப்படின்ட்டு. பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ப்ளஷ்ஷை வந்து கரெக்டான ஷேட் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து உங்களை காமிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ஷேடு வருது. இதில் வந்து ஒரு 6 ஷேடு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து 2 டார்க் ஷேட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கான்டோருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த சைட்லேருந்து நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு லைட் பிங்க். நெக்ஸ்ட் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் கோரல். ஸோ என்னோடய ஸ்கின் டோனுக்கு என்னோடய கலருக்கு வந்து கோரல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கோரலும் பிங்க்கும் கலந்த ஒரு ஷேடு. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு டார்க் பிங்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான லைட்டான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைட் ப்ரௌன் கலர் 2 இருக்குது. ஸோ எப்போதுமே ப்ளஷ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் நல்ல ஒரு பயங்கர பிரைட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் பிங்க் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன மாதிரி மீடியம் ஸ்கின் டோன்னா உங்களுக்கு கோரல், லைட் ரெட் இதெல்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிங்க், லைட் பிங்க், அப்புறம் லைட் ப்ரௌன் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இந்த பிங்க்கும் கோரலும் கலந்து ஷேட் எடுக்கிறேன். எப்போதுமே ப்ளஷ் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி இருக்கும்போது கன்னத்தில் அப்ளை பண்ணோன்னா நம்ம பார்க்க டால் மாதிரி தான் இருப்போம். பட் நம்ம கன்னத்தில் ப்ளஷ் அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் சைடில், அதே மாதிரி கண்ணுக்கு நான் கொண்டு போகிறேன்ல அந்த பக்கம் வரைக்குமே நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது தான் நேச்சுரலாக இருக்கும் ப்ளஷ். ஸோ கன்னத்தில் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ளஷ் வந்து நல்லாவே பிக்மெண்ட்டோட தான் இருக்குது. ஸோ மேலேருந்து போகக்கூடாது, எப்போதுமே இங்கே கீழேருந்து அப்படியே லைட்டன் பண்ணிட்டு போகணும். ஸோ நம்ம வந்து தேய்க்காமல் அப்படியே ஒத்தி ஒத்தி எடுக்கணும், அப்படி டேப் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நேச்சுரலாக ஒரு லுக்கு கொடுக்குதுன்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ண ரொம்ப யோசிப்பாங்க. நான் லைட்டாக கொஞ்சமாக இருக்கிறத மட்டும் நான் ஃப்ரண்ட்டுக்கு லைட்டாக நான் டச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேச்சுரலாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் நான் அகெயின் பிங்க் வித் கோரல் மிக்ஸ்டு அதே ஷேட் தான் எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் ஸ்ட்ரைட்டாக நின்றே உங்களுக்கு ஃபேஸ் வச்சு காமிக்கிறேன் எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு. கரெக்டாக ஃபுல் கன்னத்தில் அப்ளை பண்ணாமல் கன்னத்துக்கு சைடில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளஷ் வந்து தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பில்ட் பண்ணணும். சும்மா டச் பண்ணி தான் எடுக்கணும். கண்ணுக்கு சைடில் பாதி வரைக்கும் நம்ம வந்து ப்ளஷ் எடுக்கணும். மிச்சம் மீதியை வந்து நம்ம முன்னாடி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எப்போதுமே இந்த மாதிரி தான் ப்ளஷ்ஷு வந்து போடணும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபேஸுமே எக்ஸாம்பிள் வந்து சாய் பல்லவி இருக்காங்கள்ல, அவங்களோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஆப்பிள் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளஷ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சில இடங்களில் வந்து நம்ம ப்ளஷ்ஷை வந்து யூஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல 2 கண்ணுக்கும் இடையில இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ப்ளஷ் ஆட் பண்ணணும். மூக்கோட நுனியில் ப்ளஷ் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி கரெக்டாக நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ளஷ்ஷில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் இந்த மார்ஸ் பலட் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த சைடு பிங்க்கும் அந்த கலரும் மிக்ஸ் பண்ணி போட்டேன்றதுனால இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் 2 ஷிம்மரி ஷேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டார்க்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டன் சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இந்த சைடு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ நான் கோல்டன் சைட் போகிறேன். ஜஸ்ட் ஒரு டேப் தான், தொட்டு தான் எடுக்கிறேன். நிறைய எடுக்க தேவை கிடையாது. எவ்வளோ வருதோ அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஷ் போட்டிருக்கோம்ல, ப்ளஷ்ஷுக்கு நேராக கொஞ்சம் மேலே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஹைலைட்டர் போடணும். ரொம்ப ரொம்ப லைட்டாகவே.
எவ்வளோ அழகா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ நேரா பார்க்கும்போது அந்த அளவுக்கு மினுமினுன்னு இருக்கக்கூடாது. பட் நீங்க ஸ்மைல் பண்றீங்க, இல்லன்னா இந்த சைடு அந்த சைடு திரும்புறீங்க பேசுறதுக்கு, அந்த டைமில் இது வந்து க்ளோ ஆனா ரொம்ப அழகா இருக்கும். எப்படி நம்ம ப்ளஷ்ஷ வந்து நம்ம மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறோமோ, அதே மாதிரி தான் ஹைலைட்டரும் நம்ம வந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போணும். அப்போ தான் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளே ஓனா மேக்கப் போடும்போது, ஒரு மாதிரி ஓவர் மேக்கப்பா இல்லாம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தெரியும். சி ஸ்மைல். ஸ்மைல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இடத்துல பளபளன்னு தெரியுதுல்ல, அத ஃபாலோ பண்ணாலே போதும். எந்த இடத்துல நமக்கு பளபளன்னு தெரியுதோ, அந்த இடத்துல நம்ம வந்து ஹைலைட்டர் பண்ணணும். லைட்டா, ரொம்ப 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 லைட்டா. ப்ளஷ்ஷும், ஹைலைட்டரும் மிக்ஸ் பண்ணணும் அதே சமயத்தில. மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நீட்டா டச் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ அழகா இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து வேறு எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணலான்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம பொட்டு வைக்கிற இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணணும். ரொம்ப லைட்டா. ஏன்னா, ஃபோட்டோஸ்க்குலாம் இந்த இடம்லாம் நமக்கு கொஞ்சம் பளபளன்னு தெரியும். நான் வந்து பேஸ்க்கு எதுவுமே போடல. ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு காம்பேக்ட் போட்டிருக்கேன் அவ்வளோதான். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கோடு மாதிரி ஹைலைட் ஆகும். அந்த இடத்துலயே நம்ம வந்து ஹைலைட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பளிச்சுன்னு தெரியும்னு நெனைக்கிறேன். அதே மாரி இந்த சைடும் கண்ணுக்கு மேல இந்த இடத்துல. வெரி வெரி லைட். ரொம்ப ரொம்ப லைட்டா ரொம்ப அழகா பண்ணலாம் மேக்கப் வந்து. கொஞ்சம் டிப்ஸ், டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சாலே போதுமானது. எவ்வளோ அழகா ஃபேஸ் வந்து க்ளோ ஆகுது. ஹைலைட்டரும் சேர்ந்து, அந்த ப்ளஷ்ஷும் சேர்த்து. ஸோ பார்க்கறதுக்கு பொம்மை மாதிரி இருக்காது. மூக்கோட நுனி வந்து நம்ம நெறைய ஹைலைட் பண்ணிட்டோம்னா, ஒரு மாரி பல்பு மாதிரி இருக்கும். ஸோ எப்போதுமே ஹைலைட் ஆகக்கூடாது. சும்மா லைட்டா நம்ம திரும்பும்போது, அந்த டைமில ஹைலைட் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். ஸோ இந்த 2 கண்ணுக்கு இடையில எந்த இடத்துல நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணணுமோ, அதுக்கு மேலேயே ஹைலைட்டர் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இப்போ தெரியுதா? ஃபேஸ் வந்து நல்ல ஒரு மாதிரி க்ளோவா பளிச்சுன்னு காமிக்கும். நெக்ஸ்ட்டு சின்ல நம்ம எங்கே ப்ளஷ் அப்ளை பண்ணோமோ, அதே இடத்துல லைட்டா. இதுக்கு மேல செட்டிங் ஸ்ப்ரே நான் வந்து அடிச்சுப்பேன். செட்டிங் ஸ்ப்ரேக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னோட ஓன் செட்டிங் ஸ்ப்ரே. அந்த செட்டிங் ஸ்ப்ரே எப்படி பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி சேனல்ல வீடியோ இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பளிச்சான சில்வர் கலர் எடுத்துகிட்டு கண்ணுக்கு கீழே இந்த மாதிரியான இடத்துல மட்டும் தான் நம்ம அதுக்கு வந்து குடுக்கணும். அப்போ தான் அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்க குஷ்பு மேம் பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு யாருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு நான் நோட் பண்ணதில்ல. பட் குஷ்பு மேம் பார்த்தீங்கன்னா, அந்த ஐப்ரோவுக்கு கீழ அழகா ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மாதிரி ஹெல்தியா இருக்கும் ஸ்கின். ஸோ ஹைலைட்டிங்ன்றது வந்து ரொம்ப கரெக்ட்டா பண்ணோன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்போதுமே கண்ணுக்கு கீழ வந்து நான் கைட்டு தான் பிளெண்ட் பண்றேன். ஏன்னா பிரஷ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கரெக்ட்டா பிளெண்ட் ஆகாது. ஸோ நான் கைட்டே பிளெண்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா, மார்ஸோட பவுட்ரு ப்ரஷ். இந்த பேலட்டோட எந்த ப்ரஷ்ஷும் வரதில்ல. இந்த இந்த பேலட்டுக்கு ப்ரஷ் கிடையாது. ஸோ இந்த மார்ஸோட இந்த ஒரு ப்ரஷ் வந்து சூப்பரா இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் எப்போதுமே சிம்பிளா மேக்கப் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு போவேன். பார்க்குறதுக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பரா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் டெக்னிக். இப்போ வந்து சும்மா அந்த ப்ரஷ்ஷில் எதுவுமே கிடையாது. ஆனாலும் ஒரு நல்ல ஒரு பிளெண்ட் இருக்கணுன்றதுக்காக ஃபுல் ஃபேஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு மிக்ஸ் குடுத்துக்கலாம். ஸோ இன்னும் நீங்க ஐப்ரோஸ், அப்புறம் லிப்ஸ்டிக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். இப்போ வந்து ப்ரஷ்ல எதுவுமே இல்ல. நான் சும்மா தான் வந்து எனக்கு தோன்ற இடத்துல திருப்பி ப்ரஷ் பண்ணி விடுறேன். ஸோ தாராளமா இந்த ஒரு பேலட் வந்து வாங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். பாய்.